Hi friends, welcome back to priyahobby channel. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஹேர் ஆயில் பார்க்க போறோம். அது வீட்லயே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சூப்பரான ஹேர் ஆயில் பார்க்க போறோம். இந்த ஹேர் ஆயில் முக்கியமா பொடுகு தொல்லை இருக்கிறவங்களுக்கும் ஹேர் ஃபால் அதிகமாக ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கும் முக்கியமாக பயன்படும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இந்த ஹேர் ஆயில் வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். ஆனால் நான் வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படின்னா இது வந்து நம்ம மிக்சியில் அப்படியே டைரெக்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஆயிலில் ஹீட் பண்ணி நல்லா காய்ச்சிட்டு அதை வந்து நான் ஹேர் ஸ்கால்ப்பில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் உங்களுக்கு நல்லாவே முடி நல்ல ஒரு க்ரோத் இருக்குங்க. இது நான் வந்து வேறு மெத்தடில் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து அதை விட நல்ல பெட்டர் ரிசல்ட் கிடைக்குது. என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னும் நல்ல பெட்டர் ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் இதை வந்து ஃபாலோ பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கறிவேப்பிலையை நல்ல வெயிலில் ஒரு 3 நாள் காய வச்சுருக்கேன். கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெந்தயம், கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த 3 இன்க்ரீடியண்ட்டு தான். இந்த 3 இன்க்ரீடியண்ட்டையும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மொறுன்னு காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கிறோம். இது வந்து நம்ம எவ்வளோ சேர்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிற ஆயில் பொறுத்து. நீங்கள் எவ்வளோ ஆயில் எடுத்துக்கிறீங்களோ, இப்போ 1/2 லிட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நான் வந்துட்டு கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். கருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பவுடர் மாதிரி கிடச்சிருக்கு. இதை நீங்கள் வந்து வெயிலில் காய வைக்க டைம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்துட்டு லைட்டாக பேனில் ஹீட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு, ரொம்ப வறுக்கக்கூடாது, லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆயிலில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஆயில் பார்த்துட்டிங்கன்னா கோகோனட் ஆயில் தான். பார்க்குறதுக்கு நல்லெண்ணெய் மாதிரி இருக்கும். இது ஹோம்மேட் கோகோனட் ஆயில். இந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஹோம்மேட் கோகோனட் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹேர் க்ரோத் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடைகளில் வாங்குறது, அதுக்கப்புறம் நம்ம செக்கில் அரைக்கிறது கூட அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கோகோனட் ஆயில் இருக்காது எந்த எண்ணெயுமே. இது ரொம்பவே மணமாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஹோம்மேட் கோகோனட் ஆயில் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இது பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது 1/2 பங்கு வந்து கோகோனட் ஆயில் இருக்குது அப்படின்னா தேங்காய் எண்ணெய், அதில் 1/4 பங்கு வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட நல்லெண்ணெய் இருந்தாலும் இன்னும் பெட்டராக இருக்கும். இதை வந்து டைரெக்டாக வந்து நம்ம ஹீட் பண்ணாமல் ஒரு வாட்டர் அதில் வச்சு அதுக்குள்ளே வந்து நம்ம இதை வந்து ஹீட் பண்ண போகிறோம். டைரெக்டாக பாயில் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்து வாட்டரில் வச்சு ஆயில் நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். வெந்தயம், கருஞ்சீரகம், கறிவேப்பிலை இது 3 வந்து நல்லா காய வச்சு பவுடர் பண்ணதை நம்ம இதில் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா நான் வந்து எண்ணெய் வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் பவுடர்.
இப்போ பவுடர் மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. இதை நம்ம நல்லா வெயிலில் காய வைக்கணும். இப்போ பாருங்கள், அந்த எசன்ஸ் எல்லாமே வந்து இறங்கியிருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 7 நாள் அப்படி நீங்கள் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகாது, பொடுகு இருக்காது, ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், அந்த பவுடர் போட்டதுமே எண்ணெய் வந்து க்ரீன் கலராக இருக்குது. இது வந்து நம்ம வெயிலில் காய வச்சு எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த வாசனையே வந்து நம்ம நாட்டு மருந்து கடைகள்ல எல்லாம் வந்து ஆயில் வாங்குவோம்ல, ஸோ அந்த அளவுக்கு இருக்குங்க. அந்த ஒரு மனம் இருக்கும். இந்த ஆயிலை முடி வேர்க்காலில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஆயில் வந்து திக்காக இருக்குது, கலர் மாறி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இன்னுமே வந்து நான் 2 days வைக்கணும். ஸோ அதுக்குள்ளேயே நான் வந்துட்டு வீடியோ எடுத்துட்டேன்.